ஏன் எங்கே போயிட்டான்? நீ மட்டும் வந்திருக்காம எங்க? பேக் ஒழுங்காக எடுத்துகிட்டு போயிட்டு வை. இங்கே வைக்காத பேக். இதுக்கப்புறம் அந்த ரூமில் வை. வேணாம், நீ எடுத்துகிட்டு போய் வை. அது படிக்கிற பேகு மித்தி. தூக்கி வந்து மூட்டை தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போகாத. ட்ரெஸ் எடு. அவங்க உன் ட்ரெஸ் எடு. இங்கே பாரு, உன் ட்ரெஸ் எங்க எடு. அந்த சாக்ஸ் எடு. யாரோட சாக்ஸ் அது? ரோஷன் சாக்ஸ் எடு. நான் துவைக்கவே மாட்டேன். என்ன பண்ணா? என்ன எகிரி குதிச்ச? நீ வாங்க தான் போற, பார்த்துட்டே இரு. இப்போ நான் வீடு எப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரியே தான் இருக்கணும். திரும்ப வீடு குப்பை ஆச்சுன்னு வச்சுக்கேன். இப்போ பாரு, இந்த சட்டையெல்லாம் நான் எடுத்து தானே வச்சேன். யாரு இங்கே தூக்கி போட்டா? ரோஷன். எதுக்கு எடுத்தாலும் ரோஷன் ரோஷன் தான் வருது. அந்த சட்டை அங்கே தானே வச்சேன் நான். கீழே போட சொன்னாங்களா? எடு, ட்ரெஸ்ஸெல்லாம் எடு. ட்ரெஸ் எடுத்து வை. என் ட்ரெஸ் நான் வச்சுக்கிறேன். கரெக்டாக வைக்கணும். அங்கே ஃபேண்ட் இருக்குது, இந்த பாவாடை எல்லாமே இருக்குது. எல்லாமே கரெக்டாக எடுத்து வைக்கலாம் தான் இருக்குது. அப்பா அதுனா ஒரே ஒரு ரேக் மட்டும்தான் இருக்குது. ஏசி யார் ஆன் பண்ணா? நீ தானே வைக்கிறேன்னு சொன்ன. வை, நீயே வை. எனக்கு தெரியாது எங்கே வைக்கிறேன்னா. இங்கே வையன். நேற்றுக்கு அந்த பென்சிலோட பாக்ஸ் வச்சுட்டு போனேன். ஸ்கூலில் போயிட்டு என்ன எழுதுனேன்? ஸ்கூலில் என்ன எழுதுனேன்? ஏன் உனக்கு ஞாபகமே இருக்காது? எடுக்கிற பொருள் எடுக்கிற இடத்துல வைக்க தெரியாதா? நைட்டு டிராயிங் வரையணும்னு எடுத்தல, அதை எடுத்து பேக்கில் வைக்க தெரியாதா? பையன் இது எடுத்துகிட்டு போய் வை, பூஜை ரூமில் வை. அது கதவை மூடு. கிட்கட் அப்பா வாங்கினாரு, தெரியாமல் வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு. அது அப்பா தான் வாங்குச்சு. கிடையாது, அப்பா நல்லவரும் கிடையாது கெட்டவரும் கிடையாது. கிளம்பு. அடிச்சு நான் கதவு மூடு. அந்த கதவு லாக் பண்ணு. பக்கத்துல உட்காந்து. நீ என் பக்கத்துல உட்காரவே வேணாம். நீ எதுக்கு வந்து உட்காரு? சொல்லு. ஐயோ, ஏன் அதை ஆஃப் பண்ண தெரியாதுடா? போடா, ஏஞ்சிடா. அந்த ஃபேன் ஆஃப் பண்ணு ரோஷன். மித்தி மித்தி விளையாடாத. சாமி போட்டோலாம் இருக்கு. இது யார்? அப்பாவோட ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாள் யாரு? உள்ள கரப்பா மூச்செல்லாம் இல்லடா, எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன்டா ரோஷன். நான் எல்லாமே கிளீன். சரி, அப்ப சாக்லேட் கிடையாது. எனக்கு டென்ஷன் பண்ணாது. ஒழுங்கா எடுத்து பேட் எடுத்து வச்சுடா ரோஷன். ரோஷன் அச்சுமா ரோஷன் தானே. கதை லாக் பண்ணு. நீ இந்த பேட் வச்சு அப்பனா ஏசி ஆஃப் பண்ணு. சொல்லு, எடுக்கிறியா இல்லை நான் ஏசி ஆஃப் பண்ணுவா? சரி, யாரோ ஒரு மேடம் அழுதாங்களே காலையில. யார் எழுதாங்க? எந்த மேடம் எழுதாங்க? ஸ்நாக்ஸ் அவன் தான் வேணான்னு சொன்னான், அவன் தான் வச்சுட்டான். நான் கரெக்டாக எதுக்கு அழுது? ஃபர்ஸ்ட் அந்த சாம்பிராண்டிடா பெட் மேலே வைக்க அடிச்சிருவான். நான் வை, செல்ஃபில் வைடா. டே, கீழே ரேக்ல வைடா. ரோஷன், உனக்கு அறிவு இருக்கான்னு தெரியல. எத்தனை முறை சொல்லுவேன்? ஒழுங்கா வைடா. லாக் ஆயிட போகுது. சொல்லு, எதுக்கு அழுது? இதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு வந்து ஸ்நாக்ஸ் யாருக்குமே கிடையாது. ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடு. ஒழுங்கா ரோஷன் ரோஷன் மரியாதையே வச்சிரு. டென்ஷன் பண்ணாத, ஒழுங்கா வை. சொல்லு, எதுக்கு? நீ எதுக்கு ஒரு வடை கூட எதுக்கு மிச்சம் வச்சுட்டு வந்த? நீ வையன் ஒரு நிமிஷம். நீ எதுக்கு வச்ச? சரி இரு ஒரு நிமிஷம். இப்போ சாக்லேட் பிஸ்கெட்லாம் எதனா கொடுத்தா அதே மாதிரி சொல்றியா? நான் எழுதிட்டு இருந்தேம்மா, அதனால மிச்சம் எடுத்துட்டு வந்துட்டேன்னு எதனா மிச்சம் எடுத்துட்டு வந்தியா? நான் இதுக்கப்புறம் கொடுத்தாதான் உனக்கு சாக்லேட் தருவாங்கன்னு வேற ஞாபகம் வேற இருக்கான்னு. அண்ணா ஓடிஜிலாம் ரெடி பண்ணிட்டாங்க போல. ஃபோன் பண்ணாங்க வெங்கி அண்ணா. நான் கேக்கு நான் செய்யவே மாட்டேன்.
வாய்ப்பே கிடையாது. நான் ரோஷன் உனக்கு இருக்கு ரோஷன், உனக்கு தான் இருக்கு. சும்மா வந்து என்னது இந்த எக்ஸாம் வரும்போது ஒரு 4 நாள் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கும்போது சும்மா ஒரு 4 நாள் வந்து ஆக்ஷன் பண்ணேன். புக் எடுத்து படிக்கிறம்மா, 5 மணிக்கு அலாரம் வைங்க, 4 மணிக்கு அலாரம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு, அவ்வளோதானே. அதுக்கப்புறம் வருவேன் திருப்பி வந்து தமிழ் மிஸ்கிட்டே வரேன். எனக்கு நம்பர்லாம் கொடுத்து தான் வச்சுருக்குறாங்க. அவங்ககிட்டயே நான் திரும்ப வந்து கால் பண்ணுறேன். சும்மா எடுத்து வச்சு படித்தாங்க, அதுக்கப்புறம் அவன் சுத்தமாக படிக்கிறதே இல்லை அப்படி சொல்கிறான். அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஒரு நினப்பு, அதானே. அம்மா எப்படி கால் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு ஒரு நினப்பு, அவ்வளோதானே ரோஷன். பண்ணுறேன். உன்னை வந்து மண்டே நீ ஸ்கூல் போகும்போது தமிழ் மிஸ் கேட்குறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. இந்தா உனக்கு ஒரு சாக்லேட் எக்ஸ்ட்ரா தரேன். அடி வாங்கினதுனால உனக்கு ஒரு சாக்லேட். அவள் அடி வாங்கினா அதனால அவளுக்கு சாக்லேட் ஒன்று கிடையாது. ஒழுங்காக போயிடு. கிடையவே கிடையாது ரோஷன், வேலைப்பா. நீ எடுத்துட்டு போயிட்டு அவ்வளோ தைரியமான ஆளந்தா நீ அந்த 2 சிப்ஸ் எடுத்துட்டு போயிட்டு நீ சாப்பிட்டுட்டு வந்துடுறா. அப்ப நான் என்னன்னு கேள்றா. நீ அவ்வளோ தைரியமான ஆளா இருந்தா நீ போ, எடுத்துட்டு போ. அவ்வளோ தைரியம் கூட உனக்கு கவர் சேர்த்து வச்சு என்ன சாக்லேட் கொடுக்குறாங்களா என்ன? நின்று ஏஞ்சிரு. நான் 3ன்றதுக்குள்ளே ஏஞ்சினா சாக்லேட் வரும். 1 இந்தாடா ஃப்ரிட்ஜில் எடுத்துன்னு போய் வச்சுட்டோடா. உங்ககிட்ட தர மாட்டேன். மித்தி இருந்தா எதுவுமே ஃப்ரிட்ஜில் வை. ஒட்டிட்டு இருக்கு, தள்ளிப்போ. சரி சாரி, ஏஞ்சிரு செல்லம். சரி ஏஞ்சிரு, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. ஏய் ரோஷன் அடிச்சிருவேன் உன்னை. இங்க வையன் ஒரு நிமிஷம், இங்க வையன் ஒழுங்கா வந்துரு. நான் ஏஞ்சினா கண்டிப்பா அடிச்சிருவேன். ஒழுங்கா வந்து வாயன், நீங்க வாயன். எப்படி அடி வாங்கினா உனக்கு சாக்லேட் தரணுமா? டென்ஷன் பண்ணாத என்ன. போ ஒரு கிண்ணத்துல தண்ணி பிடிச்சி எடுத்துட்டு வா. ரோஷன் கண்ணை அடிக்கிற அடி வீங்கிடும். மரியாதை போயிடு. அன்னைக்கு எப்படி நடிச்ச நீங்க மரியாதையே வந்து நான் வந்தேன்னா உன்னை சம்மடி அடிப்பேன். தண்ணி ஊத்தனா நான் உன்னை அடிக்க சொன்னனா? நான் உன்னை அதை அடிக்க சொன்னனா? இங்க வாய மித்தி அப்படியே நில்லு. அவன் வச்சு வாங்கு. நீ அசைஞ்சானா நான் கண்டிப்பா அடிச்சிருவேன் ரோஷன். போடு, வச்சு வாங்கு, போடு, அவ்வளவுதான். ஏய் இதுக்கு மேல நீ அடிச்ச ரோஷன் அடி சரியா போச்சு. பிச்சு எடுத்துரு. இதுக்கு மேல கை வச்ச இல்ல, நீ போட. ஆமா ஆமா ரோஷன் ஒரு கிண்ணத்துல தண்ணி புடிச்சிட்டு வா. என்னது? ஏய் திரும்ப எதுக்குள்ள தண்ணி வைக்கிற? ரோஷன் அடிச்சிரும் ரோஷன். இல்ல ஏசி ஆஃப் பண்ணு. ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சா ஏசி ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணு. நான் நைட்டு முழுக்க ஏசி போவாது. இரேன் அவன் வரட்ட இரு. ரோஷன் அந்த ஒரு கிளாஸ் தண்ணி தான் ஏசி, அவ்வளோதான். நீ சீரியஸாகவே நீ அந்த தண்ணி எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா நான் ஏசி ஆன் பண்ணவே மாட்டேன். நைட் அப்படியே வந்து காற்று வராமல் புழுங்கிட்டு தான் படுக்கணும். நீ போ, எடுத்துட்டு போய் வை. போ, உனக்கு ஒரு டம்ளர் தண்ணி. நிஜமாதான் ரோஷன், நீ சிரிக்காத. மித்தி நீ எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வை ரோஷன். நீ அந்த தண்ணி எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வை. நான் ஏசி ஆஃப் பண்ணிடுறேன். நைட்டு நீ கத்தி கதறினா கூட நான் ஏசி ஆன் பண்ணவே மாட்டேன். நானும் அப்பாவும் வெளியில் கிச்சனில் படுத்துப்போம். அழகாக கதவு திறந்து விட்டு நாங்கள் படுத்துப்போம். ஒரு கிண்ணத்துல தண்ணி பிடிச்சிட்டு வான்னு சொல்லிட்டேன். சாப்பாடு வேறு தண்ணி ஊற்றி தண்ணி சாதம் சாப்பிடு. அவ்வளோதான் சாப்பிடு. நைட்டுக்கும் அந்த தண்ணி ஊற்றி தான் சாப்பிடணும். 3 வேளையுமே சாப்பிடு. ஒரு நாள் இல்லைன்னா நாளைக்கு செய்யலாம். ரோஷன் அந்த கதவை லாக் பண்ணு ரோஷன். இந்தா இதை எடுத்துட்டு போயிட்டு கிச்சனில் போய் ஏஞ்சிரு. ரோஷன் எனக்கு டென்ஷன் பண்ணாத, ஒழுங்கா எந்திரி. கண்டிப்பா அந்த பேட் எங்க நீ கிரிக்கெட் ஆடுற போற அந்த பேட் தான் வச்சு வாங்க. ஒழுங்கு அந்த பூண்டை திருப்பி கொட்ட போறேன். அவ வாங்கின மாதிரி நீ வாங்க போற என்கிட்ட பாரு.
இந்த இதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடு. பாரு பாத்தியா, அது அல்ல கீழே கொட்டுச்சா. ஆனா அந்த பூண்டு தோல் ஒன்னாச்சும் எங்கன்னா போச்சுன்னா உன்னை பிச்சு எடுத்துரும் மரியாதையோட. நீ மட்டும் எப்படி சிரிச்ச? அது அழும் போது நீ சிரிச்சே சிரிக்கலையா மித்தி? அதுன்னு ரொம்ப ஓவரா பண்ணாத, வாய மூடு. உள்ள கிட்கட் இருக்கு, வெளியில அம்மா இருக்கிற ஞாபகம் இருக்கட்டும்பா தம்பி. நீ எவ்வளவு நேரம் வந்து அந்த சாக்லேட் உட்காந்து சாப்பிட்டு வரையும் சாப்பிட்டுட்டு வா. வெளியில நான் தான் உட்காந்துட்டு இருக்கேன். நீ எந்திரி வா, டைம் ஆகுது. வா எதுன்னு போயிட்டு கிச்சன்ல வச்சுட்டு வா. கிச்சன்லாம் அடுப்பு மேலெல்லாம் வைக்காத, ஸ்டாண்டு கீழே வை. வெங்காயம் கூட இருக்குல்ல அங்கே வை. ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்துட்டு வா. போ மித்தி. அவன் அவ்வளோ தைரியம் கிடையாது. அந்த சாக்லேட் எடுத்து பிரித்து சாப்பிட்ற அளவுக்கு அவனுக்கு அவ்வளோ தைரியமே கிடையாது. போ. ஏய் வாடா வெளில, கிண்ணத்துல தண்ணி எடுத்துட்டு வாடி. கத்தி எடுத்துட்டு வா. இது எதுக்கு இதை வாங்கிட்டு வரணும்? இந்த சிப்ஸில் யாராச்சும் கை வச்சுன்னு வச்சுக்கேன். ஏன்டா இப்படி உடச்சி வச்சுக்கிற ரோஸ்? முன்னே எதுனா சொன்னா கூட சொன்னான்ற, இப்படிதான் உடச்சி வைப்பாங்களா? ஒரு தட்டு ஒன்று எடுத்துட்டு வா. இஞ்சி பூண்டு கூட இவ்வளவு பெரிய தட்டு யாரும் எடுப்பாங்க? அந்த கதவை லாக் பண்ணு. எடுத்துட்டு வா மித்தி, அந்த சாக்லேட் எடுத்துட்டு வா. இப்படி அடி வாங்கினதுக்கு எக்ஸ்ட்ரா தரணுமா? இந்தா இந்தா கூட. இந்தா பாதி சாக்லேட்ரா. ரோஷன் சரியான ஆளு ரோஷன். நீ நான் நேத்து தான் சொன்னேன் போனை பார்க்காதன்னு நான் தெளிவா சொன்னேன். இன்னைக்கு ஸ்நாக்ஸ் எத்துன்னு போலதானே ரெண்டு பேரும். நீ இந்த காசு ஒரே ஒரு நிமிஷம் மித்தி, நீ எட்ட போய் இங்க வையன். நீ 5 ரூபாய் எட. நான் ஸ்நாக்ஸ் கொடுத்து அமிச்சனா இல்லையா, நேற்று கொடுத்து அமிச்சனா இல்லையா, அதை திரும்ப எடுத்துட்டு வந்துட்டு இப்ப நான் காசு எடுக்கிற பிச்சு எடுத்துருவேன். யாரு திருப்பி வந்து சாப்பிடாம எத்தணும்? ரோஷன் நான் அடிச்சிரும். ரோஷன் விளையாடாதடா. அவ அழும்போது நீ சிரிக்கலாமா சொல்லு? ரோஷன் அடிச்சிரும் ரோஷன். நானே இப்ப பென்சில் எதுக்கு ஏமால் தூக்கி போடுற? யாரோட பென்சில் அது ஃபர்ஸ்ட்? யார் வாங்கி கொடுத்தா? எடுத்து வை அந்த பென்சில் ஃபர்ஸ்ட். இல்ல குத்த குத்து, எப்படி குத்துரு நான் பாக்குறேன். எழுதுற பென்சில் என்ன தெரியல. ரோஷன் என்ன ரொம்ப டென்ஷன் பண்ற ரோஷன். இன்னும் கோவம் வந்ததுன்னா அடிச்சிடுவேன். இல்ல வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி கிளீன் பண்ணி வச்சேன்? என் வீடு எப்படின்னா இருக்கட்டும், டியூஷன் போறதுக்கு முன்னாடி வீடு அதே மாதிரி நான் எப்படி வச்சேன்னா அந்த மாதிரி இல்லைன்னா தான் இருக்கு ரெண்டு பேருக்குமே. பாருங்க
இந்தா இது எதுவுமே ஃப்ரிட்ஜில் வை மித்தி. இது வரைக்கும் வை. இது கிச்சனில் வை. இந்த இஞ்சி வந்து ஃப்ரிட்ஜில் வை. டைம் போது போறியா? இன்னும் சமைக்கல வேற. கிச்சன் முழுக்க க்ளீன் பண்ணிட்டேன். பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டேன். சாதமும் வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து சாதம் வந்து புதினா சாதம் தான் பண்ணியிருக்கேன். புதினா சாதம் செஞ்சுட்டு மிச்சம் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, கொஞ்சம் இருக்குது, நைட்டுக்கு சேர்த்து பார்த்துப்போம். டைம் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து பசிக்குதுன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. சாப்பாட்டுக்கு பதில் ஸ்நாக்ஸ் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. யாருமே கேட்கவே இல்லை. சரி அவங்களும் அமைதியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கிச்சனில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு கொடுக்கலான்னு பார்த்தா மித்தி தூங்கிட்டு இருக்கா. ரோஸை மட்டும்தான் முடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான். சரி இப்போ போயிட்டு சாப்பிடுவோம். ஆனால் சாப்பிட மாட்டான்னு தான் நினைக்கிறேன். புதினா வந்து துவையல் வச்சு சாதம் அதிலே கிண்டிட்டேன்னா அவனுக்கு பிடிக்காது. அது தொட்டுக்கிட்டு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்குது, அதை வச்சு எப்படியாச்சும் கொடுத்துருவோம். நித்திமா ஏன் சரி சாப்பிட்லாம் வா வா. எங்க போற? பேரை சொல்லு. நயன்தாரா சிப்ஸா? நயன்தாரா சிப்ஸ்ன்னு இருக்கான்னு ரோஷன். நேந்திரம்பழ சிப்ஸு, நயன்தாரா சிப்ஸ். எந்திரி. மதியம் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அவங்க லஞ்சுக்கு வரலை. அவங்க வருவாங்கன்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நானுமே கிச்சனில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருந்தேன். அவங்க 2 பேருமே பசிக்குதுன்னு சொல்லவே இல்லை. சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் சரி போயிட்டு அவங்க வரலன்னதுனால நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டுட்டோம். புதினா சாதம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு சாப்பிட்டுட்டோம். சரி ஓகே, நாளைக்கு விலாகில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.